இன்றைய நாளிதழ் தலையங்களை பற்றி பார்க்கலாம். அந்த வரிசையில் தினத்தந்தி காட்டு விலங்குகள் நாட்டுக்குள் வருவதை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. அதாவது இந்த வனவிலங்குகள் அந்த எல்லையோர வன பகுதிகள் வர்றதை பற்றி ஒரு தலையங்கமும், தினமலர் வறட்சி தாண்டி மழையால் விவசாயிகளுக்கு புது நம்பிக்கைன்னு தற்போது லேசாக தூங்கியிருக்கிற அந்த மழை பற்றி ஒரு நம்பிக்கையான ஒரு தலையங்கம். தினமணி இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்தோட விற்பனை நிறுவனம் ஆன்டிக்ஸ் பற்றி முறைகேடு நிஜமா பொய்யா அப்படிங்கிற அடைப்பில் இது ஏற்கனவே எழுப்பப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு தற்போது மீண்டும் விவாதத்திற்கு உரிய பொருளாக மாறியிருக்கு. தமிழ் ஹிந்துல பாதை தெரிகிறது அப்படிங்கிற தலைப்பில் பார்வையற்றோருக்கான புத்தகங்களை காப்புரிமை இருந்து விலக்களிக்க ஒப்புதல் இந்தியா கையெழுத்திட்டுவது பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. இதன் மூலம் பார்வையற்றோருக்கான புத்தகங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிற வாய்ப்பை பற்றி எழுதியிருக்காங்க. ஹிந்து ஆங்கில நாளிதழில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நியமனத்தை பற்றி மார்க்கண்டேய கட்சி வெளியிட்டுள்ள அந்த கருத்து குறித்து அவங்க தலையங்கம் எழுதியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் காங்கிரஸ் கட்சிக்குள் எழுந்திருக்கின்ற எதிர்குறல்கள் பற்றி ஒரு தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக கட்சிக்குள் பிரச்சனைகள் வந்த பிறகும் கட்சி தலைமை எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை, கட்சியில மாற்றங்கள் கொண்டு வரலன்னா ராகுல் காந்தியும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறார் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் எழுதியிருக்காங்க. இப்போ தலையங்களை தாண்டி இன்றைய நாளிதழ்கள் நீங்கள் வாசித்து பகிர்ந்துக்குன்னு நினைக்கிற செய்தியை பகிர்ந்துக்கலாம். காசா தான் சார். இப்போ காசாவில் நடக்கிறது, அதாவது காசாவில் வந்து யுத்தம் நடக்கிறது காலங்காலமாக நடக்கிறது. ஸோ எப்பொழுதுமே வந்து என்னென்னா இந்தியாவில் பாராளுமன்றத்தில் அது ஏன் நீங்கள் முடக்குறீங்கிறத எனக்கு கேள்வி. அதாவது ஈராக்கில் ISIS மூலமாக கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட மசூதிகள் இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்படுறது. ஸோ ISISங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பை பற்றியோ அதனால் உலகிற்கு ஏற்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு பேராபத்து அச்சத்தை பற்றியோ அதை பற்றின விவாதம் இல்லாமல் என்னென்னா ஸோ இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் ஏன் அதில் இந்தியா தலையிடணும், ஸோ இஸ்ரேலுக்கு இஸ்ரேலேருந்து வாங்குகின்ற ஆயுதங்கள் நிறுத்தப்பட வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இங்கே இருக்கிற செக்குலர் லிபரல்ஸால் பேசப்படுகின்றது. அது ஏற்புடையதல்ல. அது இது பற்றின நம்முடைய மேற்கு ஆசியா பற்றின நம்முடைய பார்வை மாற்றி அமைக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தை தான் நான் இது சுட்டி காட்டுதுன்னு நான் சொல்கிறேன். எனக்கும் அதே காசா சம்பந்தமான செய்திகள் தான் மிக பாதிப்புடைய செய்தி. இன்றைக்கு காலையில் கூட ஏறக்குறைய 600 பேர் அதிலும் குழந்தைகள் நிறைய இறந்திருக்காங்கிற செய்தி எனக்கு வருத்தத்தை கொடுத்தது. இது மனிதத்தால் சூழப்பட்ட உலகம். இந்த மனிதத்தில் மதங்கள் எங்கிருந்து வருதுங்கிறது தெரியல. அதையும் கடந்து நம்முடைய நண்பர் சொன்னது மாதிரி மேற்கு ஆசியா அப்படிங்கிறது போல நானும் கிழக்கு ஆசியாவையும் இவர்கள் கருணையோடு பார்க்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் அந்த விவாதத்தை தொடங்கி வச்சது பாரதிய ஜனதா தான். அதை போலவே இலங்கை விவகாரம் குறித்தும் அவர்கள் பேச வேண்டும் என்பது என்னுடைய அவாவாகவே நான் பதிவு செய்கிறேன். ராமூர்த்தி, இந்த நேரத்தில் விவாதிக்க நேரம் இல்லை, இருந்தாலும் நீங்க எழுப்பின கேள்விக்கு இயல்பா என்கிட்ட வர்ற கேள்வி, ஈராக்கில் நடந்த ISIS தாக்குதல்ல அவர்கள் பிடியில போன குழந்தைகள் இவங்களை கூட அவர்கள் பாதுகாப்பாக எடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் எங்களுடைய யுத்தம் என்பது ஈராக் அரசுக்கும் எங்களுக்குமானதுன்ற தெளிவா இருந்தாங்க. ஆனா 3 மாத குழந்தை வரைக்கும் கொல்லக்கூடிய கண்மூடித்தனமான தாக்குதலையும் ISISயும், எந்த தாக்குதலும் எந்த வன்முறையும் தவறானது, நான் அந்த அடிப்படையில தான் பேசுறேன். அந்த பாலஸ்தீன தாக்குதலையும் இதையும் ஒப்பிடுறதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்குன்னு நான் ஏன் சொல்லக்கூடாது? அதில் காரணம் நீங்கள் பாருங்க, அது பொருண்மைகள். நீங்கள் உங்களோட கேள்விக்கு என்ன மிக மிக நன்றியோட என்ன இருக்கின்றேன். ஏன்னா என்னன்னா இந்த ஹமாஸ் எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா ராக்கெட் லான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா அவங்க மசூதிகளிலிருந்தும் சிமெட்ரிகளிலிருந்தும் ஆஸ்பத்திரிகளிலிருந்தும் இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்கிருந்து தாக்குதல் வருகிறோ அதற்கு பதிலடி. ஆக நீங்கள் இது டெலிபரேட்டாக ஹமாஸ் பண்ணுற விஷயம். 600 பேர் கொல்லப்பட்டதற்கான பிரதான காரணியே ஹமாஸ் தான். ஸோ எங்கிருந்து தாக்குதல் வருகிறோ அந்த இடத்திற்கு பதிலாக மிசைல் செல்லும் போது தாக்குதல் நடத்தப்பட்டவங்க எங்கிருந்து வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஆஸ்பத்திரிகளும் சிமெட்ரிகளும் பள்ளிக்கூடங்களுமாக இருக்கின்றது. இஸ்ரேல்ல எந்த இடத்துல குழந்தைகளும் மாணவர்களும் கொல்லப்பட்டாங்கன்ற தகவல் இருக்கு. இல்ல கொல்லப்பட்டதுதான். ஏன்னா அது எந்த ஆஸ்பத்திரியில இருந்து மிசைல் போதோ அந்த இடத்துக்கு பதிலடி இல்ல. அந்த மாதிரி தான் அரசியல் நிலைப்பாட்டுக்கோ இஸ்ரேலோட அரசியல் நிலைப்பாட்டுக்கோ என்னுடைய ஆதரவு இல்லை. ஆனா தாக்குதலில் அப்பாவி மனித உயிர்கள் கொல்லப்படுது, அடுத்த தலைமுறையே நசுக்கப்படுதுன்ற அந்த நிலைப்பாட்டில இருந்து தான் அந்த விஷயத்தை பாக்குறேன். அந்த அரசியல் வாதத்துக்குள்ள நான் போக விரும்பல. ஒரு இடைவேளைக்கு பிறகு வேறொரு தலை பற்றி பேசுறேன்.